ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 24 எடுத்தது. 24 மார்னிங் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதுக்கு எல்லாமே தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருந்தேன். ஒரு செடி வந்து வாடி எரிச்சு தண்ணி விட்டு பார்ப்போம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். காலையில் எழுந்திரிச்சதுமே இதுதான் வேலை. பெரண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலைஞ்சிருச்சு. முன்னாடிக்கு செடிக்கு எல்லாமே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கனால அதிகமாக நாங்கள் வந்து தண்ணி விடுறதில்ல. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் விட்டுட்டு இருந்தோம். புறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 முட்டை வச்சுருக்கு. கீரையெல்லாம் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. நான் ஊற்றுனதை பார்த்தோன்னே பாப்பா வந்து அம்மா நானும் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மக்கள் எடுத்து கமுத்துட்டு இருந்தா. சரி, நீ ஃபஸ்ட்டு உன் காலை கிளவு தங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே காலுக்கு தலை தண்ணி ஊற்றிட்டு இருந்தா. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அப்படியே செய்வாங்க குழந்தைங்க. நம்ம பண்ணுறதையும் அப்படியே பார்த்து பண்ணுவாங்க. எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றிட்டு முன்னாடி ஃபுல்லாக பால்கனியே கழுவுன மாதிரி ஆயிடுச்சு. கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பருப்பு மட்டும் ஊற வச்சுட்டு சாப்பாடு காலையிலேயே வந்து சாப்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் லீவு தான். சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலையை வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். பால் காய வச்சதுமே ஹஸ்பண்ட் வந்து காஃபி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுத்துட்டு சமையல் வேலை எல்லாமே முடிச்சாச்சு. சாப்பாடு, ரசம், பொரியல்னு எல்லாமே பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் வந்து சண்டே சாட்டர்டே லீவ் டைமில் மார்னிங்கே வந்து 2 நேரத்துக்குமே பண்ணது. இப்போ தான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பண்ணி. தயிரும் இருக்குது. சரி, பொறுமையாக அந்த அன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் கையோட. கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு வந்து பார்த்தா ட்ரெஸ் எல்லாமே மடிக்க வேண்டியது இருந்துச்சு. நாளைக்கு அடுத்த நாள், அதாவது ஆகஸ்ட் 25 அன்றைக்கி பாப்பாவோட 3rd பர்த்டே. வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க. சரி, ஆனால் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாமே மடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டில் போட்டதுக்கப்புறம் ட்ரெஸ் மடிக்கவே தோன்றதில்லை. எப்போ துவைச்சாலும் கொண்டு வந்து இங்கே தான் போட்டுருவோம். சரி, கையோடு எல்லாமே மடித்து வச்சிடலாம். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா எப்போ மடிப்போனே தெரியாது அப்படின்னு சொல்லி மடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானும் பண்ணியிருந்தோம். சரி, இது வேலை முடிச்சுட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிட்ருக்கேன். நீங்கள் எத்தனை நாள் வந்து ட்ரெஸ் வந்து மடிக்காமல் சேர்த்து வச்சு மடிப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த வேலை வந்து சுத்தமாக பிடிக்காது. பட் வேறு வழி இல்லை, நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேலை முடிச்சுட்டு வந்து வெளியில் போகிறதுக்காக கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேம் அவுட்ஃபிட் தான். 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து இப்போல்லாம் எடுக்கிறதே இல்லை. சரி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். அக்கா பொண்ணுங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எடுத்திருக்கோம். இவங்க 2 பேர்த்துக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் வந்து இன்றைக்கி லூலு மால் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். ட்ரெண்ட்ஸில் ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தேன், ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். பட் நமக்கான ஆஃபர் எதுவுமே இல்லை. குட்டீஸ்க்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. டிஷர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 199, 299, 149 இந்த மாதிரி ரேட்டில் எல்லாம் இருந்துச்சு. சரி, ரெகுலர் வியர்க்கெல்லாம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டிஷர்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தேன். நமக்கும் 399க்கு டிஷர்ட் டாப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எதுவுமே நல்லா இல்லை. சரி, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பாப்பாவும் அங்கே கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. அவள் வந்து இந்த ஷாப் மட்டும் போயிட்டு எப்போ போனாலும் போய் நின்று பார்த்துட்டு வந்துடுவா. பட் எதுவுமே கேட்க விள மாட்டா. அது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும்னு சொல்லுவா. ஏன்னா எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவா. சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சரி வாங்க ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அங்கே ஃபுல்லாக வேணுங்கிறது எல்லாமே பார்த்து வாங்கினோம். பெருசாக எதுவுமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சும்மா ரவுண்ட்ஸ் மட்டும் போயிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். மஷ்ரூம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் அதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக ஒரு செக்ஷன் வச்சு அவ்வளோ இதாக கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பேக்கிங் ஐட்டமுக்கு தனியாக ஒரு இது வச்சுருந்தாங்க. சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா பார்த்துட்டு இது மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். டார்க் சாக்லேட் சிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டும் இருக்குது. ஃபிஷ் மார்க்கெட், சிக்கனுக்கு எல்லாமே ரெடி டு குக்கும் இருக்குது. நம்ம வாங்கிட்டு போய் வச்சு குக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. நம்ம வீடெல்லாம் தொடச்சி விட்டாச்சு. அடுத்த நாள் பாப்பா பர்த்டே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஹஸ்பண்ட் சரி நான் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ கடைக்கு போனாலுமே நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோம். பட் இந்த டைம் வந்து போயிட்டு சாப்பிடாம தான் வந்தோம். இங்கே இண்டோர் பிளான்ஸும் வச்சுருந்தாங்க. சரி, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி வந்து அக்கா கூட வந்திருந்தப்போ போனது.
ஏன்னா அப்போ வந்து போயிட்டு நாங்கள் வந்து எதுவுமே பெருசாக வாங்கலை, சும்மா குட்டீஸ்க்கு விளையாட்டு ஜாமானை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். சேமியா எல்லாமே இருந்துச்சு, டிமார்ட்டில் கூட சேமியா எதுவுமே இல்லை, பட் இங்கே இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்குறேன்னு சொல்லி வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பன்னீர் அது இதுன்னு அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, எதுவுமே இல்லைங்கிற மாதிரியும் இல்லை, அவ்வளோ ஐட்டம்ஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வீட்லேயே இருக்குது, சரி வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அங்கேருந்து கிளம்பி போய் நான் வந்து இந்த நேம் மோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஆல்ரெடி நான் வந்து இங்கே லூலு மாலில் தான் ஒன்று வாங்கியிருந்தேன். பாப்பா, என்னோட நேம், ஹஸ்பண்ட் நேம் 3 பேர் நேம் போட்டு வாங்கியிருந்தோம். இந்த டைம் வந்து தம்பி நேமும் வந்து சேர்த்து வாங்கணும், தம்பி நேமில் எதுவுமே வீட்டில் இல்லை, அவன் ஃபோட்டோஸ் கூட எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் போர்டு வந்து வாங்கியிருந்தேன். 4 பேர்த்துக்கு எழுதுறப்ப இந்த மாதிரி பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எனக்கு பரவாயில்ல எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அவ்வளோ அழகாக வந்து அவங்க கரெக்டாக சைஸ் வச்சு பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ரேட் வந்து இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறேன், பட் அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறப்ப தான் தெரியும். பாருங்க எவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்துச்சு, இப்போ வந்து மேலே மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஸ்பேஸில் மாற்றிடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இருக்கும். பாப்பா அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தா, சரி வேணுங்க அதெல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நான் அந்த நேம் போர்டு வந்து மாட்டி விட்டுட்டேன். சண்டே மார்னிங் நெக்ஸ்ட் பாப்பாவோட 3rd பர்த்டே. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஃபேமிலி வந்து நாங்கள் இந்த டைம் ரொம்பவே மிஸ் பண்ணோம். பாப்பா பர்த்டேயில் அத்தை மாமா தம்பி பர்த்டேக்கு நெக்ஸ்ட் வீக் வருது அப்படின்னு சொல்லி அந்த வீக்லேயே வந்துட்டாங்க. காலையில் வந்து தோசைக்கு கம்பு தோசை மாவு எடுத்து வெளியில் வச்சுட்டேன். மாவில் வந்து நான் உப்பு போட்டு கலக்காமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். சரி எடுத்து உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி பண்ணி வச்சுட்ருக்கேன். 2 வருஷம் பர்த்டேவும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஊரில் தான் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வருஷம் மட்டும்தான் பெங்களூரில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா தம்பி 2 பேர்த்துக்குமே. என்னோடய ஃபேமிலியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். மாமா அத்தை வந்திருந்தாங்க, இருந்தாலும் அம்மா அப்பா அக்காங்கெல்லாம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ஊருக்கு போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு திட்டிட்டு விட்டுட்டேன். மாவு வந்து இந்த மாதிரி நம்ம ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறப்ப தோசை சுட்டுக்கலாம். எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். மாவு இல்லை அப்படின்னாலே எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். மாவு எடுத்து வச்சுட்டு பாப்பா பர்த்டேக்கு இன்றைக்கி ஏதாவது ஸ்வீட் செய்யலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி அவளுக்கு கேசரி பிடிக்கும், அதனால் சரி கேசரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ரவையை வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரவை வறுத்துட்ருக்கேன். எனக்கு ஒரு சில ஸ்வீட் தான் தெரியும், சரி தெரிஞ்சதை நம்ம செஞ்சு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி பாப்பாக்காக செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான் வந்து பொடி போட்டு தான் செஞ்சிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேசரி. வந்தவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பண்ணேன். மதியானம் லஞ்சுக்கு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்வைட் பண்ணியிருந்தோம். சைடில் அப்படியே பாலும் காய வச்சு இன்றைக்கி பால் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருந்தோம். சரி எனக்கும் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காஃபி வந்து 2 பேர்த்துக்குமே போட்டுட்ருந்தேன். 2 பேர்த்துக்கு காஃபி போட்டு குடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லி தோசை சுடுற வேலையை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி தோசைக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தேங்காய் சட்னி தான். நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருந்தேன். இந்த மாதிரி அரைச்சிருந்தா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு. வீட்டில் வந்து நல்லா திருப்தியாக சாமியும் கும்பிட்டும். பாப்பா தம்பி 2 பேருக்குமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீனும் ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட், இந்த டிஷர்ட்டும் 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு இப்போ வர எங்கே கடைக்கு போனாலும் எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்க தோணல, பாப்பா தம்பிக்கு தான் எடுக்கலான்னு தோணுது. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துருந்தேன். வீட்லேயே சாமி கும்பிட்டு திண்ணிய சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட நேரமும் என்னமோ நாங்கள் கோயிலுக்கு போகிறப்ப மணி வந்து பார்த்திங்கன்னா 11:30 இருக்கும். 2 கோயிலுக்கு போனோம், 2 கோயிலுமே பூட்டிட்டாங்க. இங்கே பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் டைமிங்கே இல்லை, நேரத்தில் பூட்டி வச்சிடுறாங்க. எப்போ கோயிலுக்கு போனாலும் நமக்கு ஒரு கோயிலுக்கு மட்டும் தான் ரெகுலராக போகிறோம். அந்த கோயில் வந்து ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லி வேறு கோயிலுக்கு போனோம். அங்கே 2 கோயிலுமே பூட்டிட்டாங்க. சரி ஓகே வீட்டில் சாமி கும்பிட்டோம்ல, தம்பி பர்த்டேக்கு நேரமாக கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே க்ளீனிங் வேலை எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. சமையல் வேலை இருக்குது மத்தியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து அப்படியே போய் நான்வெஜ் வாங்கிட்டு வர போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா வந்து எல்லா திங்ஸும் அப்படி அப்படியே போட்டிருந்தா, சரி அதெல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்க முடியாது. என்னோடய ஃப்ரெண்ட் 6 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணுறோம். காலேஜில் மீட் பண்ணது. அவள் வந்து என்னோடய ஹாஸ்டல் ஃப்ரெண்டு தான், காலேஜ் ஃப்ரெண்ட் கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. காலேஜ் ஜூனியர், அப்புறம் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணவீங்க, இப்போ ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. சரி, நம்ம க்ளீனிங் முடிச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம், அப்போ தான் மதியானம் லஞ்ச் ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே அவசர அவசரமாக தான் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock மேலே ஆயிடுச்சு. அவங்க வந்ததுக்கப்புறம் செஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருந்தோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா குறுக்கில் சைடில் ஆடிட்டே தான் இருந்தார். அவரை சமாளிச்சுட்டே தான் எனக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் செய்ய போய் ட்ரைபாட் வந்து ஆட்டுறக்க ஆரம்பிச்சிட்டான். நான் மிரட்டிட்டு இருந்தேன், ஆட்டக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோன் செட் பண்ணி வச்சு தான் அவன் ட்ரைபாட் போட்டு நல்லா ஆட்டிகிட்டு இருக்கேன். ஏதோ ஸ்டாண்டிங் நிற்கிது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சிட்டோம். அப்புறம் நமக்கு வேலை செய்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் வெங்காயம் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அன்றைக்கி சிக்கன், மீன், பிரியாணி அப்படின்னு சொல்லி எல்லாமே இருந்தோம். பிரியாணி மட்டும் நாங்கள் வந்து கடையில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சிக்கன் வறுவல், சிக்கன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை வந்து நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ஸ்வீட்டுக்கும் கேசரி இருக்குது. ஸோ பெருசாக எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சீக்கிரமாக செஞ்சுட்டோம். நான் சிக்கன் குழம்பு வச்சு முடிக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. 2 பேர் வந்து சீக்கிரமாக வந்துட்டாங்க. அவங்க கிட்டே பேசிகிட்டே தான் நாங்கள் மற்ற வேலைகள் எல்லாமே ஆரம்பித்தோம். ஸோ அதனால் வீடியோஸ் எல்லாம் என்னால் எதுவுமே பெருசாக கவர் பண்ண முடியல. கொஞ்சமாக வீடியோஸ் தான் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். சமையல் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவே எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அவங்க இருந்தப்போ அவங்க கிட்டே பேசிவிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தனால பெருசாக நான் வீடியோ எதுவுமே இது பண்ண முடியல. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒயிட் ரைஸ், ஸ்வீட்டுக்கு கேசரி வந்து மார்னிங் பண்ணதே இருக்குது. தயிரும் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். ரசம் வந்து மெயினாக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ரசம் வச்சிட்டோம். ஒருத்தர் மட்டும் வெஜிடேரியன் இருந்தாங்க அப்படிங்கிறனால ரசம், வெறும் பருப்பு, உப்பு பருப்பு குழம்பு வந்து நான் வெறும் பருப்பு சும்மா தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 குணா சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ராவே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு, நிறைய சிக்கன் போட்டு குழம்பு இதை நான் ஃபஸ்ட் டைம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், பிரியாணி இருந்துச்சு. ஃபிஷ் வந்து நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். பிரியாணி மட்டும் கடையில் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் வந்து ஹஸ்பண்ட் பண்ணிட்டாங்க, சொக்கா மாதிரி பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணிட்டு வந்தோம். நான் பலூன் மட்டும் ஊதி கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாப்பா வந்து ஜாலியாக நின்றுட்டு இருந்தா. அவளோட பர்த்டே அவுட்ஃபிட் இது தான். இன்னொரு அண்ணாவுக்கு வந்து இந்த அண்ணா வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்காங்க. ஸோ போகிறக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கேக் கட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணி கட் பண்ணிகிட்டு இருந்தோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணா கிட்ட தான் கொடுத்து எடுக்க சொல்லியிருந்தேன். பட் அந்த அண்ணா கரெக்டாக கவர் பண்ணல மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஹைட் இது பண்ணால் பாப்பா மறைச்சிருவா. இப்படி கேக் கட் பண்ணதை கரெக்டாக கவர் பண்ணிட்டாங்க. பாப்பாக்கு இந்த மாதிரி சாக்லேட்ஸ் பிடிக்கும். ஹஸ்பண்ட் வந்து எடுத்துனோம் அவளுக்கு ஃபஸ்ட்டு அந்த சாக்லேட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. தம்பிக்கு கேக் ஊட்டினோடனே தம்பி வந்து சாப்பிட்றக்கு ஆரம்பிச்சா. சைடில் அம்மாவுக்கு அத்தைக்கு எல்லாமே வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க வந்து கூட இல்லை அப்படின்னாலும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா அக்கா வீட்டில் இருக்காங்க. ஸோ ஆனால் அக்கா அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. தம்பிக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா ஜாலியாக விரும்பி கேக் சாப்பிட்டு இருந்தார். எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அண்ணா ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவே எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டென்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. அவர் ரீசெண்டாக எங்கேயோ போயிருக்கிறப்ப இந்த மாதிரி டென்ட் பார்த்துருந்தா. ஸோ வேணும்னு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாங்க. இதில் உள்ளே போகிறக்கு விண்டோஸ்னு தனியாக இருக்குது. பாப்பா வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் இதுக்குள்ளே தான் இருக்கா. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு உமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக் மாதிரி இது பண்ணியிருந்தா. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து ஒரு பிளேட்டு
மக்கு ஒரு பவுல் வந்து ஃபுல்லாக செட்டோடையே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து யூஸ் பண்ணக்க இதாக பிடிக்கல. பத்திரமா அழகாக ஷோகேஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பத்திரமா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கலர் பென்சில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறம் அண்ணா வந்து பாப்பாவுக்கு ஒரு பார்பி கேர்ள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷூ, ட்ரெஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ட்ரெஸ் வந்து 2 செட்டு கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றும் வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தம்பிக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு கார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து அழகாக லைட் எல்லாமே எரியும். சவுண்டெல்லாம் பயங்கரமாக கேட்கும். எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன் பண்ணி விட்டுறாங்க. நான் வந்து நீ செல்லே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து தம்பிக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் லைட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. பாப்பாவோட பார்பி இதில் வந்து பார்த்திங்கன்னா சீப் எல்லாமே, மேக்கப் ப்ரஷ் எல்லாமே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லாமே எரியும். சவுண்டு வரும். நம்ம கை வச்சு தட்டினாலே சவுண்டு வரும். ஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன், பாப்பா தம்பி பேசிகிட்டு இருந்தனால. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூ ரேக் வேறு வந்துருந்துச்சு. அவ்வளோ ஷூ இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் தம்பி எடுத்து வாயில் போட்டுருவோன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து ஒழிச்சு வச்சிட்டோம். எனக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி நம்ம இதில் ஏதாவது வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தனியாக விண்டோ, ஸ்விம்மிங் பூல், பெட்ரூம், லிவிங் ரூம், கிச்சன், ஹால் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக வந்து செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ இதாக இருந்துச்சு. இதுக்கும் நிறைய கேர்ள் பேபி, பாய் பேபி பொம்மை எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. செட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா பாப்பா வந்து பாதி ஐட்டம்ஸ் வந்து அப்போவே ஓப்பன் பண்ணி அங்கேயும் இங்கேயும் போட்டுவிட்டா. அதெல்லாமே ஓர்சல் பண்ணி செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அழகாக இருக்கும். ஸ்விம்மிங் பூல் முன்னாடி தனியாக ஒரு சேரு, டைனிங் தனியாக ஒரு சேர், இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. டைனிங் டேபிள், அதுக்கான சேர், அந்த மாதிரி நிறைய ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இது பார்க்குறப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. சரி நம்ம செட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு தான் வச்சு ஃபஸ்ட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். பாப்பா கொடுங்க, அது எனக்கு தானே வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டா. இது வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு திருப்பி உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 2 அண்ணாங்க கிட்ட வந்து நாங்கள் பாப்பாவுக்கு பர்த்டேன்னு சொல்லவே இல்லை, சும்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இது வந்து தம்பியோட ட்ரெஸ்ஸு. இந்த கலையில் வந்து தம்பிக்கிட்ட இல்லை. சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீன்ஸ் பேண்ட், ட்ராயரும், டிஷர்ட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பாப்பாவுக்கும் அவங்க வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தம்பிக்கும் வந்து ஒரு சைஸ் பெருசாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கும் சைஸ் பெருசாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சைஸ் 10 அப்படின்னா தான் நம்ம யோசிக்கணும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா எவ்வளோ இயர்ஸ் வேணால் வச்சு போடலாம். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.